இப்போவும் அதே நினைப்பில் தான் இருக்குது. கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டை 100க்கு 100 வெற்றி பெறுவோம். யாருன்னு என்னங்க, மக்களோட மக்களாக இருக்கிற வேட்பாளர் பார்ப்பாங்களா? ஏதோ ஊழல்வாதி பணக்காரங்கிறது மக்கள் இங்கே அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் தமிழக மக்கள் போது. அதில் கோயம்புத்தூரில் ரொம்பவும் வித்தியாசமான மக்கள். யார் யாருக்கு என்ன செய்யணுன்றது தெரியும். ஏன் அவர் சொந்த தொகுதியை விட்டு இங்கே வர்ற காரணம் என்ன? சொந்த தொகுதியில் இப்போ எங்கள் விஜயபாஸ்கரை நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடி அறிவித்தோம். அறிவிச்சு விட்டு நீங்கள் பயந்து இப்போ கோயம்புத்தூர் ஓடி வர்றீங்க. நீங்கள் நல்லது செஞ்சுதான் அந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்களே. கரூரை விட்டு வெளியே வர்ற காரணம் என்ன? இன்னைக்கு 150-200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து இப்போ இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அங்கே அவர் பப்பு வேகலை. அங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் எங்கள் முன்னாள் அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், அங்கே கடினமான உழைப்பாளர், மக்களிடம் நன்மதிப்பை பெற்று இந்த முறை அரிய முறையிலே வெற்றி பெறுவார். அதை அவர் புரிந்து கொண்டு இன்றைக்கு தெற்கு தொகுதியில் கோவைக்கு வந்திருக்கார் என்றால் அது அவருடைய தலைவிதி. கண்டிப்பாக இங்கே நாங்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக இங்கே வெற்றி பெறும். 10 தொகுதியிலையும் நான் மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த முறை ஏப்ரல் 5ஆம் தேதி எடப்பாடி என்னும் நான் என்கிற பழனிசாமி முதல்வராக வருவது யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் என்பது நிஜம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் இங்கு 100க்கு 100 மீண்டும் வெற்றி பெறுவோம். ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக நாங்கள் சொல்கிறோம் என்றால், இங்கு அண்ணன் எடப்பாடியாரும் எங்கள் கொங்கு மண்டல தளபதி வேலுமணி அவர்களும் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு நாங்கள் திட்டங்களை சொல்லித்தான் ஓட்டு கேட்போம். நீ என்ன திட்டத்தை கொண்டு வந்த, கோவைக்கு என்ன திட்டம் சொல்லுங்க, ஒரு பிரபலமான திட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். எந்த திட்டமும் கொண்டு வந்த நாங்கள் திட்டத்தை நீங்கள் ரிப்பன் பட்டி திறந்து வைத்தீங்களே, ஏதாவது புதிய திட்டம் இந்த கோவைக்கு நாங்கள் இப்போ மாறுதட்டி சொல்லுவோம் 10.1 கிலோமீட்டர் கொண்டு வரோம். அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், அதை கூட உங்களால் 5 வருஷத்தில் நீங்கள் அந்த பாலத்தை கட்ட முடியல. திருச்சி ரோடு பாலம் நான் கட்டியிருக்கோம். அதுலேருந்து அந்த சிங்கநல்லூர் பாலத்தை உங்களால் கட்ட முடியல. லாலி ரோடு பாலத்தை கட்ட முடியல. இப்பொழுது மேட்டுப்பாளையம் ரோடு நாங்கள் போட்ட திட்டத்தை தான் நீங்கள் கட்டுறீங்க, அதை மாற்றி கட்டுறீங்க. அதனால் 32 கட் ரோட்டில் இன்றைக்கி மக்கள், நீங்கள் அந்த பாலம் திறந்தவுடன் தான் அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு நெருக்கடிகள் வரும். இப்படி ஒவ்வொன்றும் நாங்கள் செஞ்சிட்டு போனதை மாற்றுறீங்க. அந்த இதில் தான் நீங்கள் பேர் வாங்கணும்னு பார்க்குறீங்க. ஆனால் கோவை மக்கள் மிகவும் விவரமானவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள். அவர் யார், நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய வேட்பாளர் யார், செய்யாதவர் யார் என்பதை தெரியும். இதுவரை நாங்கள் 3 முறை ஹாட்ரிக் அடித்து இருக்கிறோம். 2011 இந்த தொகுதி உருவானது, 2011, 2016, 2021, 2026 வெற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உறுதியாக ஆணித்தரமாக சொல்கிறேன்.